புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டத்தில் ரங்கசாமியை மீண்டும் சட்டப்பேரவை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்து இதற்கான தீர்மானத்திற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒப்புதல் தெரிவித்து ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க தயாராகியுள்ளது. மொத்தம் 30 தொகுதிகளில் 18 இடங்களை கைப்பற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தனியாக 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டலில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரங்கசாமியை மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்தனர். இதற்கான தீர்மானத்திற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒப்புதல் தெரிவித்து ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திட்டனர். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கூட்டத்தில் புதிய அரசின் அமைப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடைபெற்றன. குறிப்பாக அமைச்சரவை அமைப்பில் யார் யாருக்கு பதவி வழங்குவது, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து முதல்வர் ரங்கசாமி விரைவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் புதிய அரசு அமைக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை விரைவில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர உள்ளதாக ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தொடர்ந்து 2வது முறையாக என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமைவதற்கான சூழ்நிலை உருவாகி இருப்பதால் அரசியல் வட்டாரங்களில் அதிக எதிர்பார்ப்பு நிலவுகிறது. புதிய அமைச்சரவை அமைப்பு மற்றும் பொறுப்புகள் குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வெற்றி பெற்ற நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, தசரத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்களும் பங்கேற்றனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகர், நிறைவி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் LJK கட்சி தலைவருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின், நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சமீபத்திய தேர்தல் வெற்றியை தொடர்ந்து கட்சி மேற்கொள்ள உள்ள வேண்டிய அடுத்த கட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. புதிய அரசின் செயல் திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கூட்டணி ஒருங்கிணைப்பு போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வெற்றி பெற்ற நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த முடிவு கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளுக்கு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நமச்சிவாயத்திற்கு கட்சித் தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அவரின் தலைமையில் புதுச்சேரியில் பாஜக மற்றும் கூட்டணி அரசு வலுவாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்துவை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிட்டார். நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து 10,578 வாக்குகள் பெற்று அவ்வாறு வெற்றி பெற்றார். இந்நிலையில் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலை குமரன் நகரில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் வெற்றி பெற்ற வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய வேண்டும் என்று நடிகரும் தாவக தலைவரும் ஆகிய விஜய்க்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்ற ரங்கசாமி நேற்று மாலை தனது வெற்றி சான்றிதழை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு அரசியல் மற்றும் தேர்தல் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது அவர் கூறுகையில், விஜய் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது.
புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் அவரது கட்சி வெற்றி பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது. அவர் தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்றார். மேலும் புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார். குறிப்பாக முதியோர், விதவைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் அதற்கான அங்கீகாரமாகவே மக்கள் மீண்டும் வெற்றி வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மக்கள் நன்றி உணர்வுடன் வாக்களித்து மீண்டும் ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவை வழங்கியுள்ளனர். இதற்காக அனைத்து வாக்காளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் பங்கேற்று ஆதரவு அளித்தது முக்கிய காரணமாக இருந்ததாகவும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதற்கான கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். நிச்சயமாக மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது என்றார். அரசியல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் வைத்திலிங்கம் குறித்து பேசுகையில், மக்கள் அவரை எம்பியாக தேர்வு செய்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது சரியான முடிவு அல்ல, அதற்கான பதிலை மக்கள் தந்துள்ளனர் என்று விமர்சித்தார். இறுதியாக புதிய அரசு மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து செயல்படும் என்றும் பதவியேற்பு விழாவின் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட துணை சபாநாயகர் ராஜவேலு வெற்றி பெற்றதை தொடர்ந்து தெற்கு மாவட்ட செயலாளர் சிலம்பரசன் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் துணை சபாநாயகர் ராஜவேலு 13,665 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களின் பேர் ஆதரவோடு 689 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் பட்டாசு வெடித்து தொகுதி மக்களுக்கு, இளைஞர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ராமலிங்கம், அரசகுமார், முருகையன், மோகன், சுரேஷ், இளவரசன், சிவனேசன், சரவணன், பிரஜாப்ராஜ், கோபி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து வகிக்க 6 தொகுதிகளில் ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதன்படி வெற்றி பெறாததால் புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியே இல்லாத நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி சார்பில் மீண்டும் முதல்வராகிறார் ரங்கசாமி. மாநிலத்தில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக, லஜக தலா 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தால் போதுமானது. இப்போதைய முடிவுகளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. அந்த கூட்டணிக்கு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திமுக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தவிக 2 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான நேய மக்கள் கழகம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது. சுயேட்சைகள் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து வகிக்க 6 தொகுதிகளில் ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது சட்டப்பேரவையில் மொத்த எண்ணிக்கையில் 5 1 பங்கு எண்ணிக்கை இருந்தால்தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அப்படி பார்த்தால் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த எதிர்க்கட்சியும் 6 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெறவில்லை. தேர்தல் முடிவுகளின்படி யாருக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவை முன்னவரான முதல்வர் விருப்பப்பட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கவர்னரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ஆளுநர் மாளிகையில் இன்று சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்குத்து வழங்கி மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் அடங்கிய புத்தகம் வழங்கினார். புதுச்சேரியில் மங்களம், தட்டாஞ்சாவடி என 2 தொகுதியில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்களம் உள்ளிட்ட 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் என அறிவித்தார். அதனால் வெற்றி பெற்ற 6 மாதத்திற்குள் 2 தொகுதியில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தட்டாஞ்சாவடி தொகுதியை அவர் ராஜினாமா செய்வார் என தெரிகிறது. திமுக மற்றும் பாஜக உட்பட பெரிய கட்சிகளை ஓட்டு சதவீதத்தில் பெண்ணுக்கு தள்ளி 3ஆம் இடம் என்ற அந்தஸ்தை தவிக பிடித்துள்ளது. புதுவை சட்டசபை தேர்தல் முடிவுகள் பிரதான தேசிய, மாநில அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றியுள்ளது.
முதல் தேர்தலிலேயே 2 பிரதான தேசிய மற்றும் திராவிட கட்சிகளை உந்தி தாவேகா நிகழ்த்தியுள்ள சாதனை அதிர வைத்துள்ளது. தேர்தலில் வழக்கம் போல் என்ஆர் காங்கிரஸ் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது. 16 தொகுதிகளில் போட்டியிட்டு 1,98,219 ஓட்டுகளை பெற்று 23.02% ஓட்டுடன் என்ஆர் காங்கிரஸ் முதலிடத்தை பிடித்துள்ளது. 21 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 1,51,492 ஓட்டுகளை பெற்று 17.60% இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது. யாரும் எதிர்பாராத விதமாக தாவேகா புதுவை அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. 30 தொகுதிகளில் களம் கண்ட தாவேகா 1,43,477 ஓட்டுகளை குவித்து 16.66% ஓட்டுகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதல் முறையாக சட்டசபைக்கு அனுப்புகிறது. அரசியலில் ஊறிய திமுக மற்றும் பாஜக உட்பட பெரிய கட்சிகளை ஓட்டு சதவிகிதத்தில் பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் என்ற அந்தஸ்தை தாவேகா பிடித்துள்ளது. 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 1,19,036 ஓட்டுகள் பெற்று 13.83% 4ஆம் இடத்தையும், 10 தொகுதிகளில் களம் கண்ட பாஜக 1,05,583 ஓட்டுகள் பெற்று 12.26% 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி அமைத்த நேய மக்கள் கழகம் உருளையன்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் தாவேகா கூட்டணி 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளது. முதல் தேர்தலிலேயே இரட்டை இலக்க ஓட்டு சதவீதத்துடன் புதுவை அரசியலில் புயலாக தாவேகா நுழைந்துள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ராமு வெற்றி பெற்றார். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வேட்பாளர் ராமு போட்டியிட்டார். இந்நிலையில் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ராமு வெற்றி பெற்றார். இதனையடுத்து அவர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றார். அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.